அரசருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேறிட்டு வராரு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டாக்டர் ஜெய் கண்டுபிடிச்சிட்டான். என்ன அரசரே, என்னையே ஏமாத்த பார்க்குறீங்களா? கண்ணை திறங்க அப்படிங்கிறப்ப அரசர் டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. நான் நினச்சது வரை நீங்கள் முன்னமே வந்து எழுந்துட்டீங்க, அது தப்பு. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை 2 ட்ராப் விட இதை அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த டோருக்கு பின்னாடி. அங்கே இருக்கிற மயூனா பார்த்துடுறாங்க. இதுக்கும் நம்ம அப்பா தான் காரணம் அப்படிங்கிறப்ப மயூனாவனால ஏற்றுக்கவே முடியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அதுதான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க இல்லையா மயூனா, அவங்களுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துருவாங்க. வந்தவங்க வெளியே தான் வந்துட்டு தூஷங்க பார்ப்பாங்க. தூஷங்குக்கு இப்போதான் தெரிஞ்சது அப்பாவை அகைன் செக் பண்றதுக்காக டாக்டர் சாயும் வந்து அப்பாவோட சேம்பருக்கு வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஏது, ஒருவேளை டாக்டர் சே உன்னை பார்த்துட்டாரா அப்படின்னு தூஷன் கேட்கறதுக்கு முன்னாடி அரசருக்கு விஷம் வச்சது எங்க அப்பா தானா அப்படின்னு மயூனா கேட்டுடுவா. என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறப்போ ப்ளீஸ் தயவு செய்து ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் கொடுங்க அப்படிங்கிறப்போ ஆமா மயூனா அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லா இருந்த அரசரை விஷம் வச்சது நிலைமை காக்குனது மட்டும் என் அப்பா கிடையாது, அரசர் அதே நிலைமையில இருக்கணும், முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. மயூனா இப்படி தப்பா கொடூரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயூனாக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமாக இவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வர்ற சமயத்துல ராஜமாதாவோட மெய்டு வந்துட்டு இந்த மாதிரி ராஜமாதா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. மயூனா என் கூட வாமா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. நீ நல்லா வளர்ந்துட்டமா, ரொம்ப அழகா பண்பான பொண்ணா இருக்க, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, கிரவுன் பிரின்ஸ் ஆக போற தூஷங்க, அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ கிரவுன் பிரின்சஸ் ஆக போற, என்னை வந்து நீ அம்மா மாதிரி நினச்சிக்கோ, உனக்கு ஏதாவது வேணும் நீ தாராளமாக டேரக்டாக கிட்ட வந்து கேட்கலாம், உனக்கு எது தேவைனாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் தூஷங்கோட அம்மா குயினும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, உன் லைஃப் நல்லா இருக்க போகுது, மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காத, ஏன்னா அரண்மனைக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது, அது உன் மனசை குழப்பிடக்கூடாது, நீ தெளிவாக இருமா, உன் அப்பா டாக்டர் சாய் இருக்கார் இல்லையா, அவரோட முடிவை நம்பு, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறப்போ சரிங்க ராஜமாதா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வருவாங்க வெளியே மயூனா. அப்போ கரெக்டாக இவங்கள பார்ப்பாங்க டாக்டர் சாயை. அவர் வந்து வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மயூனா கிட்ட பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க. மயூனாக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அப்பாவா பாக்குறது இல்ல, ஒரு கொலைகாரனா வந்து பாக்குறாங்க. அதுவும் நாட்டோட அரசருக்கே விஷம் வச்ச ஒரு கொலைகாரனா தானே பாக்குறாங்க. நல்லா கையெல்லாம் படப்படங்குது, கண்ணீர் வருது. அவர் கண்ணீர் தொடச்சுக்கிறதுக்காக கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறப்ப கூட விஷத்தை எடுத்து அரசருக்கு கொடுத்ததுதான் மயூனாக்கு ஞாபகம் வருது. ஒரு கர்ச்சீஃபை கொடுக்க வந்தா கூட அப்படியே பின்னாடி நகர்ந்து போயிடுறாங்க. ஏமா அப்பாவை பார்த்தாமா பயப்படுற அப்படின்னு சாய் கேட்கிறாரு. ஒன்னும் சொல்றது இல்ல, மயூனா அழுதுகிட்டே இருப்பா. மயூனா ஃபர்ஸ்ட் அழுகே நிறுத்து, நிமிந்து என்ன பாரு அப்படிங்கிறப்போ மயூனா நிமிந்து பார்க்குற சமயத்தில் இதை பாரு, உன்னை நான் வந்து தூஷங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அந்த காரணத்தை என்னால் இப்போ வந்து சொல்ல முடியாது, ஆனால் தயவு செய்து என்னை நம்பு, நான் ஒன்று கண்மூடித்தனமாக உன்னை தூஷங்குக்கு கட்டி வைக்க முடிவெடுக்கலை, அவனோட கேரக்டர் அவன் நல்ல பையன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த முடிவெடுத்தேன். கண்டிப்பாக தூஷம் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பான், எந்த பெற்றவங்களும் தான் பெற்ற குழந்தைங்க கஷ்டப்படும் நினைக்க மாட்டாங்கம்மா, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தூஷங்க தான் காட்டுறாங்க. விடிஞ்சா இவரை கிரவுன் பிரின்ஸ் ஆக்க போறாங்க, என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. அதுக்காக விடியாமையே இரவே நீளணும்னு அவங்களால ஆர்டர் போடவா முடியாது. அடுத்த நாள் விடியுது. அந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸோட பதவி வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூஷங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராஜமாதாவோட அறையிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மணமகளா கிரவுன் பிரின்சஸா மாற போற மயூனாவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராஜமாதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் கூடியிருக்காங்க. அந்த இடத்துல 2 பேருமே நடந்து வராங்க. டாக்டர் சாய்க்கெல்லாம் பொண்ணை பாக்குறப்போ, அதுவும் மணமகளா பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ராஜமாதாக்கு மரியாதை செலுத்துங்க, இந்த மாதிரி அவைக்கு மரியாதை செலுத்துங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே டாக்டர் சாய் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு சாதகமா 2-3 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வந்துருவாரு கண்டிப்பா வந்துருவாருன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல ராணி எங்க இருக்காங்க அப்படின்னா அரசரோட அரசவை இருக்கு இல்லைங்களா, அங்க அரசர் உட்கார வேண்டிய சிம்மாசனத்துக்கு கீழே வந்து இவங்க உட்காந்துருப்பாங்க. தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆனதுக்கு அப்புறமாக மயூனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாக இவங்க 2 பேரும் ராணியை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டாக்டர் சாய் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிரவுன் பிரின்ஸா பதவி ஏற்றுக்க போற நீங்க இந்த விஷயம் எல்லாம் கடைபிடிக்கணும், எல்லாரையும் இப்படி நடத்தணும், மக்கள் இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தாத்தாவோட நம்ம கிரவுன் பிரின்ஸ் இன்னும் சில பேரோட வந்துட்டாங்க. உள்ள போலாம் அப்படிங்கிறப்போ அங்க இருக்கிற அரசவை ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, பணி ஆட்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. அவங்கள விட நம்ம கிரவுன் பிரின்ஸோட வந்திருக்கிற ஆட்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து ஃபைட் பண்ணி எல்லாரும் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இங்க கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணுமோ அது எல்லாத்தையும் டாக்டர் சாய் பேசிட்டாரு. இந்த உறுதிமொழியெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமாக உங்களை வந்து கிரவுன் பிரின்சஸா நாங்க அறிவிக்கிறோம், நீங்க வந்து கிரவுன் பிரின்ஸோட மனைவியா மாற போறீங்க அப்படிங்கிறப்போ அப்படியே தாரையா வந்து கண்ணீர் கொட்டும் மயூனாக்கு. அப்படியே தூஷன் திரும்பி பார்ப்பாங்க. பார்க்குறப்போ மயூனா பார்க்குறப்போ பாவமா இருக்கும். அப்போ அங்க சப்போர்ட் பண்றது 2-3 அமைச்சர்கள் பேசிப்பாங்க. இப்போ மட்டும் ஆர்டரை வந்து தூஷங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான்,
அவன் தான் க்ரௌன் பிரின்ஸ். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த பொண்ணோட கல்யாணமும் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு தான் க்ரௌன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரௌன் பிரின்ஸ்க்கான டைட்டில், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் ப்ராப்பராக முடியணும் அப்படின்னா அந்த பெட்டியை வந்துட்டு டாக்டர் சாய் கொண்டு வந்து தூஷன் கிட்ட கொடுப்பாங்க. அதை தூஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த கல்யாணம் முடிஞ்சது, தூஷன் க்ரௌன் பிரின்ஸும் ஆயாச்சு, மயூனா க்ரௌன் பிரின்சஸும் ஆயாச்சு. அப்படியே நடுநடுக்கத்தோடு வாங்குவாங்க. அப்படியே மயூனா கண்ணை மூடிப்பா, கடவுளே இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட க்ரௌன் பிரின்ஸு, தாத்தா, மற்றவங்க எல்லாரும் வருவாங்க. பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? தூஷங்கோட தாத்தா. அவர்கிட்ட தான் ராயல் சீல் இருக்குது. அது அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ட்ரெயில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. மற்ற ஆட்கள்லாம் அப்படியே உங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பாக நிற்பாங்க. 2 தாத்தாக்களோட க்ரௌன் பிரின்ஸ் நடந்து வர்றப்போ தூஷங்குக்கெல்லாம் அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும். நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்ததும் அந்த சீல் எடுத்து காட்டுறாங்க. இதுதான் உண்மையான ராயல் சீல். ஒரிஜினல் என்கிட்ட இருக்கிறப்போ டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி தூஷங்க அவசரமா எதுக்கு க்ரௌன் பிரின்ஸ் ஆக்க பார்த்தீங்க? இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? அப்படிங்கிறப்போ ராஜமாதாக்கும் டாக்டர் சாய்க்கெல்லாம் முகத்துல ஆடல. தூஷங்குக்கு இப்போதான் அப்பாடான் இருக்கு. அந்த பெட்டி இவருக்கு கொடுக்கறதுக்கு வந்தாருங்களா டாக்டர் சாய், அதை தூக்கி கீழே போட்டுட்டு மயூனாவை எழுப்பி நிற்க வச்சு, இதுக்கப்புறம் அழாத மயூனா, எல்லாமே சரியாயிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீல் எடுத்துட்டு அப்படியே வருவாரா நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ். அப்போ அப்படியே அந்த இடத்துல நிற்பாங்க. மயூனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு பார்வை பார்ப்பாங்க அரசரோட அந்த பர்சனல் மேட் அந்த மேலே. அவர் வந்து அப்படியே நடுநடுங்கி போய் கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறமாக நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து ராஜமாதா பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். அங்கே சில பேப்பர்ஸ், சில சீல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இந்த சீல் இருக்கிற பாக்ஸ் வச்சுட்டு, இதெல்லாம் போலி, இதெல்லாம் யார் எதுக்காக பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் டாக்டர் சாய் பார்த்து தான் கேட்குறாங்க நம்ம க்ரௌன் பிரின்ஸ், இந்த ராஜமுத்திரையை எதுக்கு போலியே ரெடி பண்ணீங்க, தைரியம் இருந்தால் ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப டாக்டர் சாய் இந்த ஆன்சரும் பண்ணுறது இல்லை. கீழே மினிஸ்டர்ஸ்ல இருக்காங்க இல்லைங்களா, அவ்வளோ சில பேர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் யார் அப்படி பண்ணது, சீலை வந்து மோசடி பண்ணது யார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்றும் வருது, அப்படியே இந்த சீல் ஒரிஜினலோ மோசடியோ என்னமோ இருந்துட்டு போகுது. என்னதான் இருந்தாலும் இவன் க்ரௌன் பிரின்ஸ் கிடையாது, ஏன்னா இவன் வந்து நம்ம அரசருக்கே விஷம் வச்சவன், அந்த தேசத்தோட துரோகி, இவன் சொல்றது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற சமயத்தில் அப்பாடான் இருக்கு நம்ம டாக்டர் சாய்க்கு. ஓகே, இந்த வகையில் இவனை லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம க்ரௌன் பிரின்ஸ் ரொம்ப பொறுமையாக அந்த கிரிமினலை கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. அந்த லேடியை, அந்த ராயல் டேஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, அரசருக்கு கொடுத்த சாப்பாடை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்த ராயல் டேஸ்டர், அந்த லேடியை பிடிச்சிட்டு வர்றப்போ ராஜமாதாவோட மெய்டுக்கு, டாக்டர் சாய்க்கெல்லாம் அவ்வளோதான், உசுரே இல்லை. அப்போ க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா சொல்லுவாங்க, இப்போ இந்த லேடி உயிரோடு இருக்கா அப்படின்னா அப்போ அரசருக்கு வசம் வச்சது க்ரௌன் பிரின்ஸ் கிடையாது, அதில் யாரோ ஃப்ராட் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த லேடி தான் ராயல் டேஸ்டர், இவ சாப்பிட்டு பார்த்தா அரசருக்கு கொடுத்துருக்கணும். அப்போ இவ என்னமோ பண்ணியிருக்கா, இவளுக்கு யாரோ வந்து பின்னாடி இருந்து இவளை இயக்கியிருக்காங்க, செத்துட்டான்னு போய் சொல்லியிருக்காங்க, ஆனால் இவ சாகாம தான் உயிரோடு இருக்கா அப்படிங்கிறப்ப என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதை மற்ற அமைச்சர்களும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக இந்த லேடியை வந்து இன்ட்ராகேட் பண்ணாதான் என்ன எதுன்னு உண்மை தெரியும் அப்படிங்கிறாங்க. ராஜமாதாக்கெல்லாம் நெஞ்சு வழியே வந்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே மேடு வந்து கைத்தாங்கள கூப்பிட்டு போவாங்க. ராஜமாதாக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால ராஜமாதா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம எல்லாருமே கவுன்சில் ஹாலுக்கு போயிட்டு இதை பற்றி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கிளம்புறாங்க. இப்போ க்ரௌன் பிரின்ஸை வந்து தூஷன் கட்டி பிடிச்சிக்கிட்டு, அண்ணா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நீ நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம், கடைசி நொடி வரைக்கும் எனக்கு உயிர் போயிட்டு தான் வந்த மாதிரி இருந்ததுங்கிறாங்க. கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஆனால் என்னை மன்னிச்சிரு தூஷங், நான் இல்லாமல் நீ ஒத்தையால் அம்மாவையும் அப்பாவையும் பாதுகாத்திருக்க, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நான் போயிட்டு அம்மாட்ட சொல்கிறேன், நீ நல்லபடியாக வந்துட்டு அப்படின்னு நான் அம்மாட்ட போய் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தூஷன் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக அப்படியே மயூனா கிட்ட வருவாங்க. மயூனா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கேன் க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் தாமதமாக இருந்ததுன்னா நீ வந்து என்னோட தம்பியான தூஷங்க கல்யாணம் பண்ணி எடுத்துருப்பல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. ஏன்னா அந்த திருமண உடையில இருக்க க்ரௌன் பிரின்சஸ் ஆகிறதுக்கான அந்த ப்ரொசீஜரும் நடந்துட்டு இருந்திருக்கு இல்லையா, ஸோ இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருந்தா நான் உன்னை இழந்திருப்பேன்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கு, மைனாவுக்கும் தான். அப்போதான் மைனாவை கூப்பிட்டு போகிறதுக்காக சில மெய்டு மைனாவோட சர்வெண்ட் லேடி வருவாங்க. அப்போதான் அந்த சர்வெண்ட் லேடிக்கு தெரியும் இவர் தான் க்ரௌன் பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் மைனா இங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட ஒரு பாடிகார்டு வந்து கேட்பாங்க, க்ரௌன் பிரின்ஸ் உங்களுக்கு எப்போ தெரியும் இந்த பொண்ணு தான் வந்துட்டு டாக்டர் சாயோட பொண்ணுன்னு, ரொம்ப அசால்ட்டாக பேசுறீங்க, உங்களுக்கு முன்னமே தெரியுமா, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் என்ன எதுன்னு அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ தூஷங் போனார் இல்லைங்களா, ராணி கிட்ட சொல்லி ராணியை கூப்பிட்டு வந்துருவாங்க. வந்தவங்க க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ அம்மான்னு சொல்லிட்டு வணக்கம் வைப்பாரா, ப்ராப்பராக வணக்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீ நல்லா இருக்கேல, நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், எங்கள் க்ரௌன் பிரின்ஸ்க்கு எதுவும் ஆகாமல் நல்லபடியாக எங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப அழறாங்க. அம்மா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும், நீங்கள் அந்த ராயல் சீலை எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சதுனால தான் என்னால் சில வேலைகள் பண்ண முடிஞ்சுது, ஆனால் அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல அது போதும் அப்படிங்கிறாங்க. தூஷன் வந்துட்டு இப்போ நம்ம அழக்கூடாது சிரிக்கணும் அப்படின்ட்டு 3 பேர் கட்டி பிடிச்சிட்டு சிரிப்பாங்க. அப்பாவும் நல்லபடியாக சீக்கிரம் தேடி வந்துட்டார் அப்படின்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் ராஜமாதா, டாக்டர் சாய், மேடுக்குள்ள என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த தூஷங்கோட தாத்தா வந்து க்ரௌன் பிரின்ஸ் பக்கம் போயிட்டான். இப்போ க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா, தூஷங்கோட தாத்தா எல்லாரும் க்ரௌன் பிரின்ஸ் பக்கம் இருக்காங்க. இது எப்படி நடந்தது என்ன ஏது அப்படிங்கிறப்போ சென்ஸ் பண்ணிட்டாரு டாக்டர் சாய். எனக்கு தெரிஞ்சு
க்ரௌன் பிரின்ஸ் பக்கம் இந்த தூஷங்கோட தாத்தா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரோட பேர் இருந்தால் க்ரௌன் பிரின்ஸ் ஆக்கணும்னு அவர் நினச்சிட்டு இருந்தாரு தூஷங்க. அப்படி அவர் போய் சேர்ந்திருக்காருன்னா அதனால பெட் கட்டி சொல்ல முடியும் தூஷங்கோட தாத்தாவோட பாட்டி ஸ்லேவ் தான் இல்லையா, அந்த ஸ்லேவ் ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டரை வந்து க்ரௌன் பிரின்ஸ் அந்த தூஷங்கோட தாத்தா கிட்ட கொடுத்துருக்கணும். அதனால தான் இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாக்கும் தெரியல, டாக்டர் சாய்க்கும் தெரியல. இந்த பக்கம் அரசரை பார்க்கறதுக்காக நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வருவாங்க. அப்போ ராயல் பாடி கார்டு அப்படியே கண் கலங்க க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போட்டுருவாங்களா. க்ரௌன் பிரின்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் கேள்விப்பட்டேன் அரசரையும் ராணியையும் காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ போராடி இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இல்லை இளவரசரே அது என்னோட கடமை, நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்தது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அப்பா பார்க்க போகணும் அப்படின்ட்டு உள்ளே வர்றப்போ, ஏன் அப்பா முகத்தை மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் அந்த டாக்டர் சாய் வந்து பண்ணாங்க, அப்போ தான் சீக்கிரமாக அரசர் வந்து ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்படிங்கிறப்போ, அவன் அப்பாவோட நிலைமை வச்சுக்கிட்டு நல்ல கேம் ஆடி இருக்கான், அவனுக்கு சாதமாக பயன்படுத்தியிருக்கான். அந்த திரையை அந்த பாக்ஸை எடுங்க, நான் அப்பாவோட முகத்தை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக வணக்கம் வச்சுட்டு அரசரோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்போ நான் திரும்பி வந்துட்டேன்ப்பா, எழுந்துக்கோங்கப்பா, இதுக்கப்புறம் உங்களோட உதவி எனக்கு ரொம்ப தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். இந்த பக்கம் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த இடத்துல நம்ம க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாவும் இருப்பாங்க. அவருக்கு எந்த பதவியும் கிடையாதுங்க, ஆனால் க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா அப்படிங்கிற அந்த அதிகாரம் இருக்கே தவிர்த்து அமைச்சராவோ வேற எந்த பதவியிலோ அவர் இல்லை. இந்த தூஷங்கோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா, அவர் கத்துறாரு குதிக்கிறாரு. பாருங்க அந்த ராஜமாதா வந்து போலீஸிலோ என்னமோ தூஷங்க தான் வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க, அதுதான் நம்ம ஏற்றுக்கணும். ஏற்கனவே இருந்த அந்த ஓடி போன க்ரௌன் பிரின்ஸ் மேலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அப்படிங்கிறப்போ க்ரௌன் பிரின்ஸுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிற மினிஸ்டர் சொல்கிறாங்க, அதுதான் அவரை ஃப்ரேம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சே. அரசருக்கு ஃபுட்டு வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்தேன், ராயல் டேஸ்டர் அந்த லேடியும் உயிரோட இருக்கா, அவளை விசாரிச்சா தெரிய போகுது அவள் படி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இவர் என்னமோ பேச வராங்க. அப்போ தூஷங்கோட தாத்தா இவர் அமைதிப்படுத்திடுறாங்க. இவருக்கு அப்பொழுதைக்கு ஒன்றும் புரியறது இல்லை. அப்புறம் நம்ம க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா அவங்க சாதகமாக இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் நாளைக்கு விடிஞ்சதுமே அந்த லேடி இருக்காங்க இல்லையா ராயல் டேஸ்டர், அவங்கள வந்து இன்ட்ராகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவங்கள கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தூஷங்கோட தாத்தாவோட ஃப்ரெண்டு மினிஸ்டர் சொல்லுவாங்க, இதை பாருங்க தூஷங் வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆகணும், தூஷங் அரசனானா மட்டும் தான் நம்மளால சர்வே ஆகவே முடியும், புரிஞ்சுதா? உங்க பேரை நான் கிங் ஆகணுங்கிறதுக்காக நீங்க படாத பாடுபட்டீங்க, இப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு, ஏன் வந்து என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இப்பொழுதைக்கு அமைதியாரு அப்படின்னு மட்டும் அமைதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமாக தூஷங்க பார்க்க வராங்க. அந்த ஸ்லேவ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுத்ததுனால க்ரௌன் பிரின்ஸுக்காக சாதகமாக வந்து நின்னாரு தூஷங்கோட தாத்தா. ஆனா இதுக்கப்புறமாக தூஷங்கோட பிரெயினை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் தூஷங், நீ அவ்வளோ நம்புறியாடா க்ரௌன் பிரின்ஸை? ஆமா தாத்தா, என்னையும் அம்மாவையும் நல்லபடியா பார்த்துப்பான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டான், உங்களை ஓகேடா, என்ன ஏதாவது பண்ண என்னடா பண்றது? தூஷனுக்கே ஷாக்கா இருக்கு. என்ன தாத்தா, நீங்க தானே க்ரௌன் பிரின்ஸோட அரண்மனைக்கே வந்தீங்க, அப்ப க்ரௌன் பிரின்ஸ் பக்கம் தானே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இதை பாரு நான் வந்ததுக்கு காரணம் ஒரு நாள் முன்னாடி நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன், முகமூடி போட்டு உங்க க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்ன பிளாக்மெயில் பண்ண, அவங்ககிட்ட ஸ்லேவ் ரெஜிஸ்டர் இருந்தது, அதுல என்னோட பாட்டிமா ஸ்லேவ் அப்படிங்கிறதுக்கான ரெஜிஸ்டர் ஃபார்ம் இருந்தது, அதை என்கிட்ட கொடுத்து நீங்க எங்க பக்கம் வரணும், அது மட்டும் இல்லாம அந்த ராயல் டேஸ்டர் லேடி வந்துட்டு சாகவல்ல எல்லாம் அவளையும் கண்டுபிடிக்கணும் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா, வேற வழி இல்லாம நான் பண்ணேன், அப்பதானே எகெயின் அரண்மனைக்குள்ள வர முடியும், அதனால தாண்டா பண்ணேன். ஆனா நல்லா யோசிச்சு பாரு, யாருக்குமே தெரியாத ரகசியம், என்னோட பாட்டிமா ஒரு ஸ்லேவ், நாம ஸ்லேவோட பரம்பரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது. ஆனா அது டாக்டர் சாய்க்கு எப்படி தெரிய வந்தது? கண்டிப்பா இருந்தாலும் என் ஃபேமிலி தெரிஞ்சோ தெரியும்ல விசாரிச்சிருக்க மாட்டேன், அவனுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது. அப்போ யாரோ அவனுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க, ஏதோ மொட்டை கடுதாசி போட்டிருக்கணும், அதையே க்ரௌன் பிரின்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா க்ரௌன் பிரின்ஸ் கிட்டதான் என்னோட பாட்டிமா வந்து ஸ்லேவ் அப்படிங்கிறதுக்கான ரெஜிஸ்டர் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணது க்ரௌன் பிரின்ஸ் தான். க்ரௌன் பிரின்ஸ் தான் வந்து டாக்டர் சாய்க்கே வந்துட்டு என்னோட பாட்டிமா வந்து ஒரு ஸ்லேவ் அப்படிங்கிற மாதிரி மொட்டை கடுதாசி எழுதி போட்டிருக்கணும் அப்படிங்கிறப்போ, இது பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்கு, எங்க அண்ணன் க்ரௌன் பிரின்ஸ் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறப்போ, இதை பாரு நாம ஸ்லேவ் பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது க்ரௌன் பிரின்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு, நாளை பின்ன நம்ம அரசனான அப்படின்னா நாமெல்லாம் ஸ்லேவ் அப்படிங்கிறத அவன் சொல்லிட்டா போதும், இன்னும் என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி எங்க அண்ணன் பண்ண மாட்டான், அவன்கிட்ட அப்படி எவிடன்ஸே இருந்தாலும் அது வெளியே வராம அவனே அழிச்சிருவான் அப்படிங்கிறாங்க. தூஷங்கோட தாத்தாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி நீ அந்த அளவுக்கு உங்க அண்ணனை நம்புற அப்படின்னா வச்சுக்கிட்டு போ, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா யோசிச்சுக்கோ, நான் எப்படி உன்னை வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆக்கணும் அரசன் ஆக்கணும் போராடுறனோ அதே மாதிரி தான் க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாவும் போராடுவாங்க. க்ரௌன் பிரின்ஸையும் மேல இருக்கிற பாசத்துல உனக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவர் தாத்தாவை எப்படிடா நம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. இது லைட்டா ஒரு சின்ன டவுட்டை கொடுக்குதுதான் தூஷங்குக்கு. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம இப்பவும் சொல்றேன், நான் எங்க அண்ணனான க்ரௌன் பிரின்ஸை நம்புறேன், தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அண்ணனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அப்பதான் அரசோட சாம்பர்ல இருந்து கரெக்டா வெளியே வருவாரு க்ரௌன் பிரின்ஸ். அண்ணா அப்பாவை பார்த்துட்டியா, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயானா வானா, நம்ம 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறப்போ, தம்பி தூஷங் அதுக்கு முன்னாடி நானும் நீயும் சேர்ந்து போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கு அப்படின்னு ராஜமாதாவோட சாம்பருக்கு வராங்க. மேடெல்லாம் அப்படியே பேரஞ்ச மாதிரி போய் நிற்பாங்க, என்ன பார்க்குற க்ரௌன் பிரின்ஸ் வந்திருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. உள்ள வர்றப்போ எகெயின் 2 லவ் பேர்ட்ஸும் டீ குடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற கான்வர்சேஷன் வந்து செம்மையா இருக்குங்க. அப்படியே வந்து 2 பேர் நிற்கிறப்போ டாக்டர் சாயை பார்த்து தூஷன் கேட்பாங்க, க்ரௌன் பிரின்ஸ் வந்து நிற்கிறாங்க, மரியாதை செலுத்தாம உட்காந்துருக்கு அப்படிங்கிறப்போ,
நீங்க 2 பேரும் வந்து நின்னவங்க ராஜமாதாக்கு மரியாதை செலுத்துனீங்களான்னு அந்த ஆள் கேட்க, தூஷங் பேசுறதுக்கு நிறையா இருக்கு, சில்லற விஷயத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ராஜமாதா பார்ப்பாங்க. நாளைக்கு அந்த லேடியை இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமாக மிலிட்ரி அஃபிஷியல்ஸ், ஸ்டேட் அஃபிஷியல்ஸ் எல்லாரும் முன்னிலையிலையும் யார் எங்கள் அப்பாவுக்கு விச வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அப்படிங்கிற சமயத்தில் அப்படியே ராஜமாதா கையெல்லாம் நடுங்கும். காஃபி எடுக்கிறதுக்கு கூட அப்படியே கை நடுங்கும். அப்படியே வச்சு பேசாமல் உட்காந்துப்பாங்க. இப்போவும் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என் அப்பாவுக்கு அந்த என்ன விஷத்தை கொடுத்தீங்களோ அந்த விஷம் முறிவு மருந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து அவர் பழைய நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னா உங்களை பற்றின எதையுமே நான் வெளியிட மாட்டேன். நீங்கள் தான் விஷம் கொடுத்தீங்கிறது வெளிவிட மாட்டேன். உங்களுக்கும் இந்த சாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த இல்லீகல் அஃபேரை வெளிவிட மாட்டேன். அப்படிங்கிறப்போ சாய்க்கு கோவம் வந்துடுது. என்னது இல்லீகல் அஃபேரா? உனக்கு வயசு பத்தாது தம்பி. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்சியரான லவ்வை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பற்றி பேசுறதுக்கும் உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. பார்த்து அளந்து பேசு. உனக்கு என்ன வயசு இருக்குது? அப்படிங்கிற சமயத்தில் தூஷங்கு கோவம் வந்துடுது. ஓ, உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிறது தெய்வீக காதலா? அப்படின்னா இதோ இப்போவே அரண்மனை விட்டு வெளியே போய் தலை நிமிந்து ராஜமாதாவின் காதலன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போங்க பார்க்கலாம் ரோட்ல. முடியுமா உங்களால? முடியாதுல்ல. அதனால தான் ரகசியமாக கூடி கூடி பேசி கொஞ்சிக்கிறீங்க. நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். அப்படிங்கிறப்போ சாய் அசால்ட்டாக தூஷங்க பார்த்து, இதை பாரு, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு நான் ஃபைட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் ஃபைட் பண்ணுவேன். என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆமாம், என்னமோ அந்த ராயல் டேஸ்டர் அந்த லேடியை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமத்தமுன் குதிக்கிறீங்களே, அந்த லேடி என்ன வாயை திறந்து உண்மையை ஒத்துக்கிட்டாளா? ஆமாம், இன்னும் அதான் கஷ்டம் வைக்க சொன்னாங்க. அது கிரவுன் பிரின்ஸ் கிடையாது, அது வேற யாருன்னு அவள் சொன்னாளா? இல்லை, அவள் வாயை உண்மையை சொல்கிறதுக்கு திறந்துருவான்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படிங்கிற ராஜமாதாக்கு கொஞ்சம் அப்படி ஒரு தெம்பு தைரியம் வருது. ஆனால் நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கு புரிஞ்சிருச்சு. தூஷன் அமைதியாரு. இப்போ வந்து எனக்கு உங்கள் 2 பேரோட இன்டென்ஷன் புரிஞ்சு போச்சு. அப்போ அந்த ராயல் டேஸ்டர் வாயை திறக்க விடாமல் பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க. இருந்துட்டு போகுது. இப்போவும் நான் சொல்கிறேன், ராஜமாதா உங்கள் மரியாதையை நான் காப்பாற்றணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. என் அப்பா எங்கேன் தெம்பா எழுந்து உட்காரணும். விஷமுறிவு மருந்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் இல்லாத சமயத்தில் என் அம்மா, அப்பா, என் தம்பி தூஷங் இவங்கெல்லாம் பட்ட கஷ்டத்துக்கு வட்டியும் முதல்ல உங்களை நான் பே பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து வந்துடுவாங்க 2 பேரும். இங்கே நம்ம மைனாவை தான் காட்டுறாங்க. மைனாக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அது முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவங்க சர்வன்ட் லேடி கேட்குறாங்க, அவர் தான் க்ரௌன் பிரின்ஸா? பெரிய இடத்து பையனாக இருக்கும்னு ஆரம்பத்தில் நினச்சேன். க்ரௌன் பிரின்ஸ் அளவுக்கெல்லாம் நான் யோசிக்கலை. நல்லபடியாக அவர் வந்துட்டார். அப்படிங்கிறப்போ மைனாக்கு அந்த சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் ராஜமாதா ஒரே கில்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ராயல் டேஸ்டர் அந்த லேடி இருக்காங்க இல்லைங்களா, அந்த லேடியை பயன்படுத்தி அரசருக்கு விஷம் வச்சாச்சு. நீ அந்த விஷத்தை சாப்பிடாத, அந்த மீனை சாப்பிடாத, அதில் தான் விஷம் இருக்குது, அரசர் சாப்பிட்டுக்கிட்டோம், நீ சாப்பிட்ற மாதிரி பவுலா பண்ணுன்னு சொல்லியாச்சு. அதில் அரசர் இறந்து போயிட்டாரு. இந்த லேடியை நான் உண்மையை தெரிஞ்சவ, நாம தான் அதை பண்ண சொன்னோம் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும். இவளை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாய் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் ராஜமாதா இருந்துட்டு ஆல்ரெடி எல்லாரையும் கொன்று குவிச்சிட்டு இருக்கோம், இந்த லேடி ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த லேடிக்கு சொந்த பந்தமெல்லாம் கிடையாது, நிறைய பணம் கொடுத்து இந்த லேடியை எங்கேயாவது போய் தலைமறைவாக வாழ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுருந்துருப்பாங்க. சரின்னு ஓகே அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால தான் கொல்லாமல் சாய் விட்டுருப்பாரு. அது இப்போ ராஜமாதா சொல்லிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அப்போவே அந்த லேடி ராயல் டேஸ்டரை நீ கொன்னுலாம் தான் சாய் சொன்னேன், விட்டது தப்பா போச்சு. அப்படிங்கிறப்ப இதை பாருங்க, கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா தப்பிக்க முடியாது, நம்ம பாஸ்ட்லேயே சிக்கிப்போம், பொறுமையாக இருங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மேடும் அதான் சொல்கிறாங்க, தைரியமாக இருங்க ராஜமாதா, நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸோட சேம்பரில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்கே வந்துட்டு அரசோட ராயல் கார்டு இருப்பாங்க. நம்ம கிரவுன் பிரின்ஸ் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நான் வேற யாரையும் நம்ப முடியாது, ராயல் கார்டு உன்னை மட்டும் தான் நம்புறேன். அந்த ராயல் டேஸ்டர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதுவும் அங்கே பத்திரமா பார்த்துக்கோ, நீ தான் காவா காக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே வந்து கிரவுன் பிரின்ஸோட தாத்தாவும் இருப்பாங்க. இதை பாருங்க, அந்த தூஷங்களோட தாத்தாவே நம்ப முடியாது, இப்போதைக்கு அவன் ஆதாயத்துக்காக நம்ம கூட இருக்கான், பட் உங்களை ஃப்ரேம் பண்ணதில் அவனும் ஒருத்தன் தான். ஏன்னா அரசருக்கு வச வச்சது இவனுக்கு தெரியும், இந்த தூஷங்கோட தாத்தாக்கு. அப்போ ராஜமாதா கூடயும் சாய் கூடயும் டீலிங் போட்டுட்டு உங்களையே வந்து ஏமாத்தினவன் துரோகம் பண்ணவன் இப்போ ஆதாயத்துக்காக சேர்ந்திருக்கான், அவனையும் விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற கிரவுன் பிரின்ஸோட தாத்தாவும் நாம ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்க பொண்ணான ராணி கிட்ட வந்து இதை ஒப்படைச்சிடலாம், அவங்களுக்கு எல்லாம் சொல்லிடலாம் அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு இல்லை இது இதோட விட்டுருங்க, அம்மாக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சா மனசுன்னு வந்து போயிடுவாங்க, அதனால இந்த விஷயத்தை போய் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் தாத்தாக்கு இருந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் இப்படியே விடுறது தப்புப்பா, ஒரு வாட்டி துரோகம் பண்ணாமல் மறுபடியும் பண்ணுவான், துரோகியை மன்னிக்கிறது தப்பு அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா நான் பார்த்துக்கிறேன், என்னதான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தானே அவர் வந்து தூஷங்குக்கு, தூஷங்கோட தாத்தா தானே, அதனால தான் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் எதிர்த்து பேச முடியல, விட்டுடுறாங்க. ஆனால் கிரவுன் பிரின்ஸ் சொல்கிறாங்க, நானும் துஷங்கும் போயிட்டு ராஜமாதாவையும் சாயும் பார்த்து பேசணும், ராஜமாதா கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒரு டீலிங் போட்டிருக்கேன், அதுக்கு நீ ஒத்துக்கணும், அப்படி ஒத்துக்கல அப்படின்னா நாளைக்கு வரலாறு அப்படிங்கிறது உன்னை ரொம்ப மோசமான கேடு கெட்ட தப்பான பொம்பளையாக தான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து மனசு வந்து ஏற்றுக்கல, தூஷங்கோட தாத்தா விடக்கூடாதுன்னு தான் இருக்கு. பட் கிரவுன் பிரின்ஸ் சொல்கிறதுனால விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கிளம்புற சமயத்தில் கிரவுன் பிரின்ஸோட தாத்தா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை அனுப்பிச்சிடுறாங்க பாடி கார்டு. கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு கேட்குறாங்க, தாத்தா நான் கேட்குறேன், தப்பு எடுத்துக்காதீங்க, கேட்கக்கூடாது தான், பட் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன். அந்த ராஜமாதாவும் சாயும் 2 பேரும் அஃபேர் வச்சுருந்துருக்காங்க, அந்த அஃபேரை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரும் கொன்று இருக்காங்க. அதாவது அந்த அஃபேர் தெரிஞ்சு இவங்க பக்கம் சாதகமாகாமல் இல்லை நான் அரசர்கிட்ட சொல்லுவேன்,
கிரவுன் பிரின்ஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னவங்கள தான் கொண்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாரையும் இவங்க பக்கம் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்து ஏன் கிரவுன் பிரின்ஸ் வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க? வெளியே சொன்னா போதும் நாட்டு மக்களே இவங்க மூஞ்சில காரித்து போயிடுவாங்க, நம்ம இவ்வளோ போராட வேண்டியது இல்லை அப்படிங்கிறப்போ தாத்தா சிரிச்சுட்டு வந்து சொல்லுவாரு, இதை பாருப்பா பாடிகார்ட், உன்னை நீ மறந்துட்ட. இப்போ அரசராக இருக்காரு இல்லையா, இவர் எப்படி அரசரானாரு? அவரோட அப்பா அரசரு, அதனால இவர் அரசரா? அப்படி வம்சாவளியில் வந்தாங்களா? கிடையாது. ஒன் ஆஃப் த மினிஸ்டரா இந்த அரசவையில் இருந்தவர் தான் இப்போ இருக்கிற அரசர். அவர் அரசராக்குனதே ராஜமாதா தான். அப்போ ராஜமாதா தப்பான பொம்பளை சாய் கூட இல்லீகல் அஃபேர் எல்லாம் வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா நாட்டு மக்களுக்கு மத்தியில் என்ன ஆகும்? அப்போ அப்படிப்பட்ட அந்த ராஜமாதா கேடு கேட்டவனா அவ தான் இப்போ இருக்கிற அரசரையும் அரசராக்குனா, அப்போ இவனுக்கு கேடு கேட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டம் வெடிக்கும். நாட்டோட சூழ்நிலையை தலைகீழா மாறிடும். அரசோட பேச்சுக்கு மதிப்பு இருக்காது, எந்த மினிஸ்டர்ஸையும் மக்கள் மதிக்க மாட்டாங்க. கடைசியில நம்ம நாடு சில்லா செதஞ்சு போயிடும். அதனாலதான் கிரவுன் பிரின்ஸ் வெளியே சொல்லாம இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஓகே, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா அப்படின்ட்டு இப்பதான் பாடிகார்டுக்கு புரியுது. இந்த பக்கமாக அரசரை பாக்குறதுக்காக தூஷங் தான் வந்திருப்பாங்க. எகெயின் அரசரோட அந்த முகத்துல அந்த திரையெல்லாம் போட்ட மாதிரி பெட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சுட்டாங்க. அப்பா, அண்ணா வந்துட்டான்ப்பா, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமா எழுந்துக்கோப்பா, எனக்கு ஒரே மனபாரமா இருக்குப்பா, இவ்வளோ நாட்களாக மனசுல ஏதோ அழுத்திக்கிட்டே இருந்த ஒரு ப்ரெஷர்லேயே இருந்தேன், இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பான்ப்பா அப்படின்ட்டு அரசர்கிட்ட மானசீகமாக எல்லாத்தையும் மனசு விட்டு பேசிட்டு வருவார் வெளியே. அப்போ ஆப்போசிட்டில் வந்து ராயல் கார்டு வருவாங்க. என்ன ராயல் கார்டு, எங்கே போகிற, ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறப்போ, இல்லைங்க பிரின்ஸ் தூஷங், இந்த மாதிரி நான் சிறைச்சாலைக்கு போகிறேன், அங்கே அந்த ராயல் டேஸ்டர் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்திரமா பார்த்துக்க சொல்லி கிரவுன் பிரின்ஸ் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஜெயில் பக்கம் இந்த சாயும் வருவா அப்படி. ஆனால் அங்கே வந்து போய் பார்க்க முடியல, ஏன்னா ராயல் டேஸ்டரை வச்சிருக்கிற சிறைக்கு முன்னாடி காவலா நிற்கிறது ராயல் கார்டு, அதனால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸை பார்க்க வராங்க. கிரவுன் பிரின்ஸோட சேம்பரில் கிரவுன் பிரின்ஸோட தாத்தாவும் இருப்பாங்க. அங்கே வந்து வணக்கம் வச்சுட்டு உட்காந்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு, வணக்கம், நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்கிறப்போ, உன்னை இப்படி ஒரு நிலைமையில மீட் பண்ணுவேன் நான் நினைக்கலப்பா அப்படிங்கிறாங்க. சுற்றி வளைக்காம நான் டேரெக்டாகவே வர்றேன் கிரவுன் பிரின்ஸ். அரசர் உயிரோடு எழுந்து உட்காரணும் அப்படின்னா ராஜமாதாவோட உயிர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ராஜமாதாவை பாதுகாக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணா போவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ராஜமாதாக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அரசர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸோட தாத்தாக்கு கோவம் வந்துடும். என்ன தைரியம் இருந்தா அரசரோட உசுரை வச்சு நீ பார்கெயின் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், நான் சொல்ல வந்ததான் சொல்லிட்டேன். ராஜமாதாவோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அரசர் பாதுகாப்பா இருப்பாரு, இல்லைன்னா அரசர் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்போ பின்னுக்கவே கிரவுன் பிரின்ஸோட தாத்தா வருவாங்க. இதை பாருங்க சார், நீங்க என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமையில நான் இல்லை, நான் எடுத்து முடிவு தான் அப்படிங்கிறப்போ, இதை பாருப்பா சாயி, நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வரல, நான் வேற ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் நின்று கேட்டுப்போ. ஒருவேளை அரசர் இறந்து போயிட்டார் அப்படின்னா உன்னை யாரும் போனா போகுதுன்னு விட்டுற மாட்டாங்க, அந்த ராஜமாதாவும் விட்டுற மாட்டாங்க. 2 பேரை மட்டும் கிடையாது, உன் பொண்ணையும் சேர்ந்துதான் பிடிப்போம், உன் பொண்ணுக்கும் சேர்ந்துதான் தண்டனை கிடைக்கும். என்னமோ ரொம்ப ஈஸியா வந்து அரசரோட உயிரை வச்சு ஏதோ பேரம் பேசிட்டு போற. சரி, இப்ப நீ சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கல, அரசர் இறந்து போயிட்டாரு, என்னவாகும், உங்ககிட்ட என்ன பவர் இருக்கு, கிரவுன் பிரின்ஸா இருக்கிறான் இல்லையா என் பேர், அவன் அரசன் ஆயிடுவான், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உன்னால யோசிக்க கூட முடியாது. இல்ல நீ அறிவாளி, யோசிச்சிருப்ப, நீ இப்ப கூட யோசி, நீ யாரை வந்து காப்பாற்றணும் துடிக்கிறியோ ராஜமாதாவுக்கும் பாதுகாப்பு இருக்காது, உனக்கும் இருக்காது, உன் பொண்ணுக்கும் இருக்காது. அதனால அரசரோட அந்த விஷத்தை முறிக்கிற விஷமுறிவு மருந்து கொடுத்துட்டு ஒழுங்கா போயிடு, அதுதான் நல்லது அப்படிங்கிறப்போ சாய்க்கு, நாம இவங்களை மிரட்டலான்னா இவங்க பதிலுக்கு நம்ம பொண்ணை வச்செல்லாம் மிரட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நொந்து போய் வருவாரு டாக்டர் சாய். அந்த சமயத்துல என்னாச்சு, ஏதாச்சும் பேசுனீங்களே, அதை பத்தி என்ன எதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன்னு ராஜமாதாவோட மெய்டு வந்து கேட்கறதுக்கு, பேசினது எதுவும் எடுபடலை, நான் வந்து அந்த விஷமுறிவு மருந்து கொடுத்தாலும் நம்ம எல்லாரையும் கொல்லுவாங்க, இப்படி அரசருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விஷமுறிவு மருந்து கொடுக்காம அரசர் செத்து போனாலும் நம்ம உயிர் எதுக்குமே வந்துட்டு உத்தரவாதம் கிடையாது, நம்மளை கொல்லதான் போறாங்க அப்படிங்கிறப்போ, அப்படியா, அப்போ ராஜமாதாவோட உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாதா, இதை வந்து கிரவுன் பிரின்ஸை சொன்னாங்களா அப்படிங்கிறப்போ, கிரவுன் பிரின்ஸ் இதை என்கிட்ட சொல்லலை, கிரவுன் பிரின்ஸோட தாத்தா சொன்னாங்க, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், கண்டிப்பாக வந்துட்டு வளைஞ்சு போகவே மாட்டார், நான் அந்த மாத்து மருந்தை கொடுத்தாலும் நம்ம சாவோம், இல்லைனாலும் சாவோம். சரி, இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மெய்டு கேட்குறப்போ, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், பல வருஷமாக பண்ண பிளான் தான், வேறு வழியில் நான் ராஜமாதாவோட அரண்மனை விட்டு எஸ்கேப் ஆகி தான் தீரணும், நீங்களும் எங்கள் கூட வந்துருங்க. ஆனால் இந்த எஸ்கேப் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் வேற வழி இல்லை, நம்ம இதை தான் பண்ணி ஆகணும், நீங்கள் ராஜமாதா கிட்ட போய் சொல்லிட்டு ரெடியா இருங்க அப்படிம்பாங்க. ராஜமாதா கிட்ட இவங்க வந்து சொல்லுவாங்க. ராஜமாதாக்கு, இல்லை அப்படி ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது, எஸ்கேப் ஆகுறதுக்கு ஃப்ரீயான டைம் எல்லாம் பல வருடங்களாக இருந்தப்பெல்லாம் கூட எங்களால் எஸ்கேப் ஆக முடியல, இப்போ இருக்கிற கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் எஸ்கேப் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சி கொண்டுடுவாங்க, இப்போ தப்பான டைம் ஆச்சு எஸ்கேப் ஆகுறதுக்கு பிளான் போடுறது அப்படிங்கிறப்போ, ராஜமாதா பதட்டப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் சாயை நம்புங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சாய் எங்கேன்னு கேட்கறதுக்கு சாய் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவரோட பாடி கார்டு கிட்ட ஒரு முத்திரை கொடுக்குறாங்க, அரண்மனைக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு இதை பாஸாக யூஸ் பண்ணிப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். யாருக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டலைங்க. அதுக்கப்புறமாக தூஷங்க பார்க்கறதுக்காக இவர் வருவார். டாக்டர் சாய் வந்தவர் இந்த மாதிரி
நான் பண்ண பாவத்துக்கு என் பொண்ணு எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? நாளைக்கு எப்படிதான் நான் மாட்ட தான் போகிறேன். என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அவள் மாட்டிக்கக்கூடாது. அதனால பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். அவளை தப்பிக்க வச்சிங்க அப்படின்னா நான் வந்து அரசருக்கான அந்த மாத்து மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூஷன் கேட்க, இதை பாருங்க ப்ளீஸ் என் பொண்ணுக்காக யோசிங்க. கல்யாண பாதியிலே தடைப்பட்டுடுச்சான கிட்டத்தட்ட கல்யாணம் முடிகிற ஓரம் இன்னும் கொஞ்சம் சில நிமிஷங்கள் லேட்டாகி வந்திருந்தாங்க அப்படின்னா க்ரௌன் பிரின்ஸ் கல்யாணம் வந்து உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து முடிஞ்சிருக்கும், உங்கள் மனைவியாக இருந்திருப்பா. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பொண்ணுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறப்போ நம்ம தூஷங்கும் ஓகே சொல்லிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அமைதியாக இருக்காரு. ஏன்னா மயுனா இன்னும் இந்த பேலஸ்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க இருந்து பேலஸை விட்டு வெளியே போகலை. அதனால தான் இப்படி ஒரு டீலிங்கை வந்து சாய் வந்து வைக்கிறாங்க. பேலஸை விட்டு பத்திரமா என் பொண்ணு வெளியே போயிட்டா அவள் தப்பிச்சிருவா அப்படிங்கிறப்போ மாற்ற மருந்து கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. தூஷங்கு என்ன சொன்னார் எது சொன்னார்னு தெரியல. அதுக்கப்புறமாக மயுனா இருக்கிற இடத்துக்கு நைட் டைம் பார்க்கறதுக்காக நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வராங்க. வேற யாரையும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு தான் பாடி கார்டு கிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவள் பார்க்குறப்போ அப்படியே இவருக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. மயுனா அன்னைக்கு காலையில் நான் இங்கே அரண்மனைக்கு வர்றதுக்காக என் தாத்தாவோட தூஷங்க தாத்தாவோட கிளம்பி வந்துட்டு இருந்தப்போ என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. இப்போ நான் எதை நிறுத்த போகிறேன்? க்ரௌன் பிரின்ஸாக மாற என் தம்பி தூஷங்குக்கு அந்த பட்டம் கொடுக்க போகிறாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்த போகிறேன்னா இல்லை கல்யாணத்தையா அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பொண்ணு உன்னை பார்த்ததுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸாக என் தம்பி கூட ஆகிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நல்ல வேலை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தனே அப்படின்னு இருந்தது. இதற்கு மனசு பாரமாக இருந்தது அப்படின்னு வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிருங்க க்ரௌன் பிரின்ஸ், என் அப்பானால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு என் அப்பா விஷமிச்சிருக்காருல அப்படிங்கிறப்போ அது எப்படி உனக்கு தெரியும்? தூஷன் சொன்னானா அப்படிங்கிறப்போ அவர் சொல்லலை, நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அரசருக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக போயிருந்தேன்னா அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறப்போ நீ எதுக்கு போன? அது இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒர்க் இல்லை. என்ன ரிஸ்க்கு? இந்த நாட்டோட அரசருக்கு என் அப்பா விஷம் வச்சிருக்காரு, அந்த பாவத்தை விடவா நான் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போனது ரிஸ்க்கு? சரி மயுனா மசம் பேசிட்டு இருக்காத, உடனே கிளம்பு, அரண்மனை விட்டு நீ தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை க்ரௌன் பிரின்ஸ், அந்த தப்பிச்சு போகிற மைண்டே எனக்கு கிடையாது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, நாளை பின்ன நிலைமை கையை மீறி போகிறப்போ என்னாலையும் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடும் மயுனா அப்படிங்கிறாங்க. என்னை யாரும் காப்பாற்ற வேண்டாம். என் அப்பா குடும்பக்காரர் தான், கொலைக்காரர் தான், எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் நான் ஒரு பொண்ணு. என் அப்பா கஷ்டப்படுறப்போ என்னால் அவர் அப்படியே விட்டு போக முடியாது. கஷ்டமோ நஷ்டமோ என் அப்பாவோட இருந்து நானே அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. க்ரௌன் பிரின்ஸ்க்கு மயுனா என்ன சொன்னாலும் போக மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தமாக இருக்கு. இந்த பக்கமாக இந்த ராஜமாதாவோட சேம்பல் ஒரு பொண்ணு இருப்பா இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு க்ரௌன் பிரின்ஸோட மெய்டு கிட்ட ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் ஓடி போய் க்ரௌன் பிரின்ஸோட பாடி கார்டு கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் உடனே க்ரௌன் பிரின்ஸை பார்க்க வந்துருவாங்க. க்ரௌன் பிரின்ஸ் இருந்துட்டு நான் தான் சொன்னேன்ல என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறப்போ இல்லை அது முக்கியமான விஷயம், ஏன்னா ராஜமாதாவோட சேர்ந்து சாய் தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்குற மயுனாக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. ராஜமாதாவோட சேர்ந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது மயுனாக்கு புரியாமையும் இருக்கு. நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ்க்கெல்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கமாக ஒரு கோட்டை சுவருக்கு பக்கத்துல இன்னும் அரண்மனைக்குள்ள தான் இருக்காங்க ராஜமாதா. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாய் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வருது சாயோட பாடி கார்டு. அவர் வந்து பேலஸ் கார்டு போட்டிருக்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர் எல்லாம் கொடுக்கறது மூலியமாக உன்னை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு சாய் சொல்லிட்டாரு. அந்த பாசும் இருக்கு, இங்க வந்துட்டாங்க, உங்களை கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ சாய் அனுப்பிச்சாங்கன்னு சொல்றப்போ இல்ல சாய் வந்தாதான் நான் வருவேன், நான் தப்பிச்சதுக்கு அப்புறமாக சாயால தப்பிக்க முடியலன்னா என்ன பண்றது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லைங்க நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, டாக்டர் சாய் வந்துட்டு அவர் பொண்ணான மயுனாவையும் தப்பிக்க வைக்கணும் அதுக்காக போயிருக்காரு. அப்படி ஒரு வேளை அவர் தப்பிச்சு திரும்பி அவங்க பொண்ணோட வர்றப்போ நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா எகைன் ஒரு பேலஸ்குள்ள வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்காக எகைன் பேலஸ்குள்ள வந்தாருன்னா அவர் மாட்டிக்கு வர அப்படிங்கிறப்போ என்னது சாய் வராம எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜமாதாவோட இடத்துல இருக்கிறது யாருன்னா மெய்டு தான். ராஜமாதா மாதிரி ட்ரெஸ் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ராஜமாதாவும் சாயும் எஸ்கேப் ஆகிறதுக்கான பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம க்ரௌன் பிரின்ஸ்க்கு தெரிஞ்சதும் ராஜமாதாவோட சேம்பருக்கு தான் ஓடி வராங்க. ராஜமாதாவை பார்க்கறதுக்கு வீட்டுல சரியா முகம் தெரியல, திரை வேற சென்டர்ல இருக்கு. உத்து பார்த்துக்கிட்டு வர்றப்போ என்ன பண்ணிட்டு இருக்க க்ரௌன் பிரின்ஸ், இன்னும் நான் இந்த நாட்டோட ராஜமாதா தான், எனக்கான மரியாதையை கூட அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.